இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு செய்தி, விசுவாசிகள் தேவனுடைய முறைப்படிதான் தங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். இதுதான் இன்றைய பிரசங்க தலைப்பு. விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை தேவன் சொல்லி இருக்கிற முறைப்படி தீர்க்க வேண்டும். விசுவாசிகள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒரு விதத்தில் ஆவிக்குரிய பிரச்சனைகள் தான். ஆவிக்குரிய பிரச்சனைகள், அவற்றை ஆவிக்குரிய முறையில்தான் தீர்க்க முடியும். இந்த உலகத்து ஜனங்கள் எத்தனையோ முறைகள் வைத்திருக்கிறார்கள். சண்டை போட்டு பார்க்குறாங்க, கலாட்டா பண்ணி பார்க்குறாங்க, கோர்ட் கேஸ் நடத்தி பார்க்குறாங்க, அடிதடி, வெட்டு, குத்து, பஞ்சாயத்து, எத்தனையோ முறைகளை வைத்திருக்கிறார்கள். அவங்க அப்படி செஞ்சாங்க, நானும் அப்படி செய்ய போகிறேன். நிச்சயமாக செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்கென்று முறைகளை வைத்திருக்கிறார். அது ஆவிக்குரிய முறை. ஆவிக்குரிய பிரச்சனைகளை ஆவிக்குரிய முறையில்தான் நாம் தீர்க்க முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய போராயுதங்கள், நமக்கு பிரச்சனை வருதுன்னா அது ஒரு போர், ஆவிக்குரிய யுத்தம், ஆவிக்குரிய போர். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவன் சாத்தான். அவன்தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்றைக்கு பொருளாதார சரிவுனா பிசாசு தான் அது காரணம். வியாதிகள் அப்படின்னா சாத்தான் தான் காரணம். குடும்ப தகராறு, தீர்க்க முடியாத பிரச்சனை, பிசாசு தான் காரணம். ஏங்க இப்படி எல்லாத்துக்குமே பிசாசு சொல்கிறீங்க? ஆமாம், அவன்தான் ஆதி முதல் மனுஷ கொலைபாதகன். மனுஷனை கொன்னுறணும், கொன்று நரகத்துக்கு அனுப்பிடணும். அதுதான் அவனுடைய நோக்கம். கர்த்தர் இருக்காரு, பிசாசுக்கு ஏன் இவ்வளோ அதிகாரம் அப்படின்னா, முதல் மனிதன் செய்த பாவம், ஆதாம் செய்த பாவத்தின் விளைவு தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற பிரச்சனைகள். நீங்கள் செய்த பாவங்கள் அல்ல, ஆதாம் செய்த பாவம். அதனால் ஏற்பட்ட சாபம். ஆதாம் பாவம் செய்தபடியால் சாபம் வந்தது. பெண் மேல் வந்தது, ஆண் மேல் வந்தது, பூமியின் மேல் வந்தது, எல்லாவற்றின் மேலும் சாபம் வந்தது. ஆகவே எல்லா பிரச்சனைகளும் அதனால் ஏற்பட்ட விளைவுதான். முதல் மனிதன் செய்த பாவம், அவன் சாத்தானோடு சேர்ந்து கொண்டான். வருடங்கள் கூட கூட பாவங்கள் பெருகிக்கொண்டே போனது, போய்கொண்டே இருக்கிறது. பெரிய மாற்றங்கள் பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய ஜனங்களுக்கு தேவன் மேலே ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆகவே பாவங்கள் பெருத்து கொண்டு போகிறது. இந்த பாவங்கள் பெருக்க பெருக்க சாபங்கள் பெருகுது. சாபங்கள் பெருக பெருக பிரச்சனைகள் பெருகுகிறது. நீங்கள் செஞ்ச பாவத்தினாலன்னு யாரும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்கணும். ஆதி மனிதன் செய்த பாவம், பிசாசினால் ஏற்பட்ட தாக்கங்கள், அதனால் இந்த பூமி கஷ்டத்தை அனுபவிக்கிறது. மனிதர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். விசுவாசிகள் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் சொல்லி இருக்கிற முறைப்படி பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தர் அப்படி தான் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 10:4 பாருங்க. அதுதான் இந்த வசனம். 2 கொரிந்தியர் 10:4, 3-4 வாசிக்கிறேன். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பலமுள்ள ஆயுதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாம் மாம்சத்தில் நடக்கிறோம், மாம்ச இந்த இயற்கை பூமியில் வாழ்கிறோம். இங்கே
நமக்கு என்ன நடந்தாலும் அந்த காரியங்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ள ஆயுதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பலமுள்ளம், தேவ பலம் அப்படின்னாக்க என்னது? ஆவியின் பலம். தேவ ஆவியானவருடைய பலமுள்ள ஆயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ பலமுள்ள ஆயுதமாகிய பரிசுத்தாவியின் அபிஷேகம், கர்த்தருடைய வார்த்தை, இவற்றை எடுத்து நாம் ஜெயிக்க வேண்டும். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சத்துவத்தின் வல்லமை அப்படின்னா பரிசுத்தாவியின் அபிஷேகம். உங்களுக்கு வல்லமை, சத்துவம் கர்த்தருக்கு இருப்பது போன்ற பலன், தேவ பலமுள்ள ஆயுதம், தேவ பலம், தேவ பலன், சத்துவம், வல்லமை எங்கே இருக்கிறது? பரிசுத்த ஆவியிலே இருக்கிறது. அதனால் கர்த்தர் தான் சொல்கிறாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அதாவது ஆவியில் நிறைஞ்சு அதை அனுபவிங்க. 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். எந்த சமயத்திலும் உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் பாடுகள் உள்ளதாக இருந்தாலும் சரி, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் ஆவியிலே நம்மை ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். தேவ பலமுள்ள ஆயுதங்கள் அது கர்த்தருடைய ஆவியினாலே ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் பேசி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனங்கள். தேவன் அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று போன வாரத்திலே படித்தோம். சர்வாயுத வர்க்கம் என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட எல்லா ஆயுதங்களுமே வேத வசனங்கள் என்பதை பார்த்தோம். ஒவ்வொரு பகுதிக்கும் தலைச்சீரா, மார்க்கவசம், ஆவியின் பட்டயம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சத்தியம் என்னும் அரை கச்சை, எல்லாமே வசனங்களை காட்டுகிறது. இந்த வசனங்களை எடுத்து நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்து அதை தியானித்து அதை பேசி பரிசுத்தாவியிலே நிறைந்து பேசி உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும். பாருங்க, முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஏனோ தானோ வென்று ஜெபிக்கவும் காரியங்களை செய்யவும் முயற்சிக்க கூடாது. முதலாவது தீர்மானங்கள் நாம் சரியாக எடுக்க வேண்டும். யோர் டெசிஷன், நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்களுடைய தீர்மானங்களின் பேரில் வாழ முடியாது. நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், சரியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அதை எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றப் போகிறேன், அது நடக்கும் என்று அடுத்து விசுவாசிக்க வேண்டும். தீர்மானத்தை எடுத்துவிட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். பிறகு அதை ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். மற்றவர்களுடைய ஜெபம் உங்களுக்கு உதவாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அந்த ஜெபத்திலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஜெபமாக பேச வேண்டும். ஆண்டவரே, என் மகனை பாருங்க, உங்களுக்கு தெரியும், அவன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஆண்டவரே, அவன் பேர் ஜார்ஜ், உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, அவன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, 12ஆம் கிளாஸ் படித்திருக்கிற என் ஜார்ஜுக்காக ஆண்டவரே நான் வர்றேன். அவர் தெரியாதா? என்ன பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும் ஜெபத்திலே. உன் பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறீர். என் மகன், என் மக வாழ்ந்து சுகித்திருப்பார்கள். நான் என் பிள்ளைகளுடைய வாழ்வை காண்பேன் என்று சொல்லி இருக்கிறீர்.
உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். என் பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். அப்படி பேசணும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன சொல்யூஷன், என்ன தீர்வு கர்த்தர் பைபிளில் சொல்லி இருக்கிறாரோ அந்த வசனங்களை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த வசனங்களை உங்கள் வாயால் நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் தான் பேசணும். உங்களுக்காக மற்றவர்கள் பேச முடியாது. சாப்பாடு வேணும்னா நம்ம தான் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்டாதான் நம்ம வயிறு நிரம்பும். சாப்பிட முடியலனாக்க எல்லாம் ஒரு டியூபை போட்டு அது வழியாக சாப்பாட்டை அனுப்பிடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி நாம் தான் வார்த்தைகளை பேச வேண்டும். நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் பிரச்சனையை ஜெபிக்க வேண்டியதில்லை. நாம் பதிலை ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் என்ன ஆசீர்வாதங்களை எதை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரோ, ஆண்டவரே இப்படி சொல்லி இருக்கிறீர், இதை போல எனக்கு செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து இந்த ஜெபம் வர வேண்டும். கொஞ்சம் நேரம் எடுத்து உட்காந்து அந்நிய பாஷையில் பேசி பரிசுத்தாவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்தம் என்பது கர்த்தருடைய பாதத்திலே நாம் அர்ப்பணிக்கிற ஒரு அர்ப்பணிப்பு. பரிசுத்தத்தோடு இருந்து வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது கட்டாயமாக இந்த முறை, இந்த தேவ முறை, இந்த வேத முறை உங்களை வெற்றியின் பாதையிலே நடத்தும். 100க்கு 100 வெற்றியிலே உங்களால் நடக்க முடியும். ஏனென்றால் மனிதன் தேவ சாயலில் தேவ ரூபத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் தேவனுடைய முறை. தேவன் அப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். எதை செய்தாலும் அவர் பேசி பேசிதான் செய்தார். அவர் பேசாமல் ஒரு காரியம் நடக்கவில்லை. நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க, தேவன் பேசுவார், பின்னாலே அந்த காரியம் நடக்கும். எதை பேசினார், எதை பேச வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதை பேசினார். கர்த்தர் நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறவர். நல்ல இமேஜினேஷன் அவருக்கு பவர் உண்டு. அவர் கற்பனை செய்து பார்க்கிறார். தனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கிறார். அவர் தீர்மானித்து விட்டு பிறகு அவர் வாயத்திலிருந்து பேசுகிறார். அது அப்படியே நடக்கிறது. அவர் பேசி பேசி ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும், அவருடைய சாயலில் இருக்கிற நாமும் அவரை போல பேசி பேசி நம்முடைய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நடக்குமா நடக்காதா தேவையில்லை. இந்த யோசனைகள் வர வேண்டாம். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் தான் சொல்லி இருக்கிறார், நீ மலையிடத்திலே பேசு. அவர்தான் சொல்லி இருக்கிறார். எனவே பேசலாம். நமக்கு பேசுவதற்கு உரிமை உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? நாம் வேத வசனங்களை பேசும்போது அது பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். நம் வாயால் பேச வேண்டும். எதுவரை பேச வேண்டும்? பெற்றுக்கொள்ளும் வரை பேச வேண்டும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். பைபிளில் சொல்லியிருக்கு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. அதை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்தால் எதை விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். விரும்புகிறதை கேள், நீ பெற்றுக்கொள்ளுவாய். பைபிள் அப்படிதான் சொல்லுது. விரும்புகிறதை கேள். எதை விரும்புகிறாய்? எதை தீர்மானம் எடுத்தோமோ அதை விரும்புகிறோம். எதை தீர்மானிக்கிறோம்? பைபிள் முறைப்படி எது சரியோ அதை தீர்மானிக்கிறோம். அதை தீர்மானிக்கும் போது அதை நம்மால் செய்ய முடிகிறது. இதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற முறை. பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் நீங்க வாசித்தா, பூமி
ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது வசனம் சொல்லுகிறது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது. கர்த்தர் இப்படி ஒழுங்கின்மையான ஒரு பூமியை, வெறுமையான ஒரு பூமியை, இருள் சூழ்ந்த ஒரு பூமியை உண்டாக்குவாரா? நிச்சயமாக அவர் உண்டாக்க மாட்டார். அப்போ முதல் வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திற்கும் இடையிலே ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கிறது. இங்கே எழுதப்படலை, ஆனால் பைபிள் ஃபுல்லாக வாசிக்கிறப்ப நல்லா ஒரு ஆழமான புரிதலை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் பைபிள் படிங்கன்னு சொல்கிறது. அடிக்கடி படிங்க. பைபிளை வாங்கி எங்கே கோடு போடணுமோ, எங்கே வட்டம் போடணுமோ, எங்கே கலர் அடிக்கணுமோ அடித்து படிங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு பைபிள் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது. பைபிளை அடிக்கடி அடிக்கடி படித்து இந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே போய் அங்கே தங்க வேண்டும். எப்போ தட்டி தூக்கி எழுப்பினாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவர்ப்பான்னு கேட்டால் என்ன சொல்லணும்? கர்த்தர் நல்லவர் சொல்லணும். எப்போ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி படிக்கிறப்ப உங்கள் உள்ளத்தில் போய் அங்கே தங்கி நிற்கும். இப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அப்போ அந்த முதல் வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் இடையில சாத்தான் அவன் கிரியை செஞ்சான். கர்த்தர் அவனை பூமியில் தள்ளுனார். அவன் பூமியில் விழுந்த வேகத்தில் பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போய்விட்டது, இருள் சூழ்ந்து கொண்டது. ஆனால் கர்த்தர் இந்த பூமியை அப்படியே விட்டு வைக்க விரும்பவில்லை. அவர் இந்த பூமியை மனிதனுக்காக சிருஷ்டித்தார். மனிதன் வாழ வேண்டும், மனிதன் இதிலே ஆள வேண்டும். கர்த்தருடைய விருப்பம் அதுதான். அவர் அப்பப்போ அவர் வீட்டிலிருந்து இறங்கி நம்மளை பார்த்து நம்மளோட பேசி நமக்கு ஆலோசனை கொடுத்து இப்படியாக போக விரும்பினார். மனிதனுக்காக உண்டாக்கினார். மனிதன் மரிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவனே அல்ல, மரணமே இல்லை. மரிக்காமல் தேவனை போல வாழ்வதற்காக அவர் உண்டாக்கினார். அவர் மனிதனை தனது குமாரனாக, தமது குமாரத்தியாக பார்த்தார். அவருக்கு ஒரு பெரிய குடும்பம் பூமியிலே இங்கே இருந்து அவருக்கு கனத்தையும் மகிமையும் சேர்க்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் என்றைக்கு இந்த பிசாசு கிரியை செய்தானோ எல்லாம் மாறிவிட்டது. கர்த்தர் அதனால பூமி அப்படியே போயிடட்டும், அப்படியே இது ஒரு மோசமான ஒரு கிரகமாக இருக்கட்டும், விட்டுரு அப்படி சொல்லலை. ஆண்டவர் இந்த பூமியை ஒழுங்குபடுத்த விரும்பினார். அவர் என்ன பண்ணார்? அவர் தீர்மானம் எடுத்தார். தீர்மானம் கர்த்தரே எடுத்தார். அதனால தான் சொல்கிறது, தேவ சாயலில் இருக்கிற நாம் தீர்மானிக்க வேண்டும். நமக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் செய்கிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு நல்ல ஞான இருதயத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல மூளை அறிவை கொடுத்திருக்கிறார். என்ன வேண்டும் என்பதை முதலாவது தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் பண்ணிட்டு அதை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் பூமியை எப்படி இருக்க விரும்பினாரோ அதை அவர் தீர்மானித்தார். அவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எவ்வளோ காலம் அசைவாடினார்? எத்தனை 100 வருஷங்கள் அசைவாடினார்? எத்தனை 1000 வருடங்கள் அசைவாடினார்? நமக்கு தெரியாது. அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நடப்பிக்கிறது. நாமும் பரிசுத்தாவிலே நிரம்பி, தீர்மானம் எடுத்ததுக்கு பிறகு பரிசுத்தாவிலே நிரம்பி விசுவாசத்தோடு கூட அந்த காரியத்துக்காக ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும், ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அதற்கேற்ற வேத வசனங்களை சூஸ் பண்ணி எடுத்து வாயால் பேச வேண்டும். கர்த்தர் அப்படிதான் அசைவாடி கொண்டிருந்தார். பிறகு கர்த்தர் வந்தார். வந்த உடனே பாருங்க பேசினார். அவர் தன்னுடைய விருப்பத்தை பேசினார். அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. அதே போல வெளிச்சம் உண்டாயிற்று. ஒரு பகல் இரவு போய் முதலாம் நாள் ஆயிற்று. அடுத்த நாள் வந்தார், பேசினார், ஆகாய விரிவு உண்டாக கடவுது. மேல் ஆகாயம், கீழே பூமி, ஒரு விரிவு இடையில உண்டாகிற்று. இரவும் பகலுமாகி 2ஆம் நாள் ஆயிற்று. அடுத்து வந்தார் கர்த்தர், பேசினார், வெட்டாந்தரை உண்டாக கடவுது.
பூமியில் இருக்கிற ஜலம் ஓரிடத்திலே போய் சேர்ந்தது, சமுத்திரம் உண்டானது, வெட்டாந்தரை உண்டானது. அடுத்து கர்த்தர் சொன்னார், வெட்டாந்தரையில் புல் பூண்டு விருட்சங்கள் கனிதரும் தன்னை போலவே வித்துடைய கனிதரும் விருட்சங்கள் உண்டாக கடவுது. பேசினார், தனக்கு என்ன வேண்டுமோ அதை பேசினார். வாயை திறந்து அவர் பேசினார், விசுவாசத்தோடு பேசினார், அவர் தீர்மானத்தின்படி அவர் பேசினார். அதே போல உண்டானது. இரவும் பகலுமாகி 3ஆம் நாள் ஆயிற்று. அடுத்து வந்து சூரிய சந்திர நட்சத்திரங்கள் கால குறிப்பிற்காக உண்டாக கடவுது. பேசினவுடன் அவை உண்டாயிற்று. 4ஆம் நாள் ஆயிற்று. அடுத்து தண்ணீர்ல நீந்துபவை பறக்கின்ற பறவைகள் எல்லாம் உண்டாக கடவுது. வாயால சொல்லுகிறார். அவருக்கு அது வேண்டும். எதற்காக வேண்டும்? அவர் சிருஷ்டிக்க போகிற மனிதனுக்காக இவைகள் எல்லாம் வேண்டும். அதே போல எல்லாம் உண்டாயிற்று. 5ஆம் நாள் ஆயிற்று. 6வது நாள் காட்டு மிருகம் நாட்டு மிருகம் ஊரும் பிராணிகள் உண்டாக கடவுது. வாயத்திறந்து பேசினார். அவர் விரும்பினார், தீர்மானித்து பேசினார், எல்லாம் உண்டாயிற்று. பிறகு மனிதன் உண்டாகட்டும் என்று சொல்லியிருந்தால் அவன் உண்டாகி இருந்திருப்பான். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. அவரே மிகுந்த ஆழமான அக்கறை எடுத்து ஒரு மண்ணை எடுத்து ஒரு மனிதனை உண்டாக்கி தன்னுடைய உயிரை கொடுத்தார் அவனுக்கு. அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை ஊதினார். அவருடைய ஜீவன், கடவுளுடைய உயிர் இப்ப மனித உயிருக்குள் உடலுக்குள் வந்துவிட்டது. அவன் ஜீவாத்மாவானான். அவன் எழுந்து நிற்கிறான். கர்த்தர் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். மனிதனை விசேஷ விதமாக தன்னை போல அவர் சாயலே, நமது சாயலில், நமது ரூபத்தில், நம்மை போல அதிகாரம் உள்ளவனாக, நம்மை போல அறிவுள்ளவனாக, நம்மை போல பேசக்கூடியவனாக, நம்மை போல திறமையுள்ளவனாக, தீர்மானம் எடுக்கக்கூடியவனாக, பேசி பேசி நான் எப்படி எல்லாவற்றையும் உண்டாக்கினேனோ என் பிள்ளைகளாகிய இந்த மனிதர்கள் என்னை போல வாழ வேண்டும், பேச வேண்டும், செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் உண்டாக்கினார். உண்டாக்கி அவனை நல்லதொரு இன்பமான தோட்டத்திலே, பொன் விளைகிற ஆற்று ஓரத்திலே, எல்லா செடி கொடிகளும் எல்லா பிராணிகளும் அவனுக்கு ஒத்தாசையாக இருக்கின்ற ஒரு தோட்டத்திலே கொண்டு வந்து குடியமர்த்தினார். அவனுக்காக ஒரு பெண்ணை அவனுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து உருவாக்கினார். சிங்கம் வந்தாக்க ஆதாம் பார்த்து என்ன சொல்லும்? ஹலோ ஆடாம், என்னப்பா ஆதாம், கர்த்தரை பார்த்தியா, என்ன பேசுன இன்னைக்குன்னு சிங்கம் பேசிட்டு போயிருக்கோம். தெரியுதா? சிங்கம்லாம் அடிக்காது, கடிக்காது. கரடி புலி எதுவுமே மாம்சப்பட்சினி அல்ல. ஏதேன் தோட்டத்தில் இருந்த எல்லா பிராணிகளும் புல்லு தான் சாப்பிட்டுச்சு. புலி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு இன்னைக்கு சொல்கிறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி தான் இருந்துச்சு. புதிய வானம் புதிய பூமியிலையும் அப்படி மாற போகுது. பிசாசு எப்படிலாம் நான் மாற்றி நாசமாக்கி கர்த்தருடைய பிளானை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டேன் பார்த்தியா, நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு சாத்தான் சொல்லிட்டாலே நான் இருடா இருக்கு. உனக்கு ஒரு நாள் வருகிறது, அந்த நாளிலே நீ இருக்க மாட்டாய், நீ இல்லாமல் போவாய். எந்த பூமியை நீ வாஞ்சித்தாயோ அந்த பூமி உனக்கு இல்லாமல் போக போகிறது. உன்னை கட்டி நரகத்திற்கு ஒரே ஒரு தூதன் வந்து ஒரே ஒரு சங்கிலியை வச்சு கட்டி உன்னைய நரகத்திற்கு அனுப்ப போகிறான். இதுதான் தீர்ப்பு. நம்முடைய ஜட்ஜ், நம்முடைய நியாயாதிபதி, அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. என்ன என்ன தண்டனை என்பது அறிவிக்கப்பட்டாயிற்று. இன்னும் அது நிறைவேற்றப்படவில்லை, அவ்வளவுதான். ஆனால் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் அது நிறைவேற போகிறது. மனிதர்கள் சொல்லலாம், என்னப்பா கதை விடுறாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பா. பைபிளை பார், வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தை அதுக்கு தான் எடுத்து வாசிக்கணுங்கிறது. அங்கே எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதற்காக தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, சர்வத்தையும் சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை போல இந்த பூமியில இனி என்ன நடக்கும் என்பதை வேறு எந்த ஒரு புத்தகமும் மனிதனுக்கு அறிவிக்கவில்லை, கர்த்தர் அறிவித்திருக்கிறார்.
இதை வாசிக்க வேண்டும், இதை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும், இதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டும். இதை ஃபாலோ பண்ணுறப்ப எல்லாம் நடக்கும். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் மனிதனுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாம் அதை செய்ய வேண்டும். கர்த்தர் அன்னை கொடுத்தது தான். என் நாமத்திலே புறப்பட்டு போங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். அவர்தான் நமக்கு அதிகாரம், வல்லமை எல்லாம் கொடுத்திருக்கிறார். வசனத்தை பேசி பேசி எல்லாவற்றையும் நாம் சுதந்திரிக்க வேண்டும். எப்போ பேசணும்? சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது பேச வேண்டும். எல்லாம் நல்லா இருக்கு, அப்போ பேசுறது ஈஸி இல்லை. சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும்போது வசனத்தை பேச வேண்டும். மனிதர்கள் ஒருவேளை நம்மை கேலி பேசலாம். மனிதர்கள் கேலி பேசும்போது நாம் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், வசனத்தை பேச வேண்டும். பிரச்சனைகளை வார்த்தையினாலே நாம் தீர்த்து முடிப்போம். பொருளாதார வீழ்ச்சி இருக்கும்போது பேச வேண்டும். என் குறைவுகளை எல்லாம் மகிமையில் உள்ள ஐஸ்வர்யத்தின்படி இந்த பூமியிலே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு நன்மையும் எனக்கு குறைபடாது. வீழ்ச்சியின் காலத்திலே பேச வேண்டும். மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது ஒன்றும் சரியில்லை, மூளையில் இங்கே ஒரு கட்டி இருக்குது, இந்த இருதய இங்கே ஒரு கட்டி இருக்குது. அதெல்லாம் உண்மை. ஆனால் அது நாளைக்கு மாறும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம், அது மாறாது. வசனத்தை பேச வேண்டும். போகலாம், டாக்டர்கிட்ட போகலாம், ஆப்ரேஷனும் பண்ணலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் சுகம் கொடுப்பவர் கர்த்தர். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைங்க ரொம்ப பிரச்சனை பண்ணுறப்ப பேசணும், வசனத்தை பேச வேண்டும். ஐயோ என்ன செய்யணே தெரியல, வீட்டை விட்டு போயிட்டா பரவாயில்ல போல இருக்கு, முதல்ல ஷட் அப் யுவர் மவுத். இந்த மாதிரி தவறாக பேசுகிறத நிறுத்தி வாயை மூடு. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? வார்த்தையை பேச வேண்டும். நடக்கும், மாறும், சூழ்நிலை மாறும். நான் பேசும்போது நான் பேசுவதை கர்த்தர் செய்வார். சொந்த உணர்ச்சிகள் சரியாக இல்லாத போது இந்த உணர்ச்சிகளுக்கு விரோதமாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதையே பேச வேண்டும். எனக்கு நல்லா இல்லைங்க, எனக்கு என் மனசு கேட்க மாட்டேங்குது, என் மனசு சரியில்லைங்க, என் மனசு சொல்லுது இதெல்லாம் நடக்காதுனுங்க. அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற அந்த பதிலை, அந்த சொல்யூஷனை பேச வேண்டும். கனவுகள் தப்பு தப்பா வருது, அப்போது வசனத்தை எடுத்து பேச வேண்டும். கனவு முக்கியம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். பயமும் திகிலும் சந்தேகங்களும் நஷ்டமும் கடனும் மனவேதனைகளும் பெருகும்போது கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் செய்வார். அப்படி பேச வேண்டும். மலையிடத்தில் பேசினால் மலை பெயர்ந்து போகும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். மரத்திடத்திலே பேசினால் மரம் பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் நட்டுக்கொள்ளும், கர்த்தர் சொல்லி இருக்கிறார். காற்றே இறையாதே, கடலே அமைதலாயிரு, இயேசு பேசினார், காற்றும் கடலும் அமைதலாயிற்று. யோசுவா எழுந்து பேசினான், யுத்தத்திற்கு போயிருக்கிறான். 5 ராஜாக்கள் அவனோடு யுத்தம் பண்ணுகிறார்கள். 5 ராஜாக்கள் யுத்தம் பண்ணும்போது இவன் பேசுகிறான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அங்கே நில்லு. சூரியனே போகாத, நகராத, நில்லு. சந்திரனே நகராத, நில்லு. நான் யுத்தம் பண்ண வேண்டும். இந்த 5 ராஜாக்களை நான் ஜெயிக்க வேண்டும். இரவு வந்துவிட்டால் இது நடக்காது. பேசுகிறான். என்ன ஒரு தைரியம்! சூரியனிடத்திலும் சந்திரனிடத்திலும் யோசுவா என்ற மனிதன் பேசினான். சூரியனும் சந்திரனும் அவன் சொல் கேட்டு தரித்து நின்றது. ஒரு பகல் முழுவதும் நின்றது. என்னடா, ஒரு பகல் காலம் முழுவதும் நின்றது. ஏன்? கர்த்தர் அவனோடு பேசினார், கர்த்தர் உதவி செய்தார். அவன் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்தை அவன் சுதந்திரித்து ஜனங்களுக்கு சீட்டு போட்டு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம். அந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம். அதை நிறைவேற்றுவதிலே இவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. எனவே அவன்
சூரியனையும் சந்திரனையும் நிற்க பண்ணிவிட்டான். மனிதனுடைய சொல் கேட்டு சூரியனும் சந்திரனும் நின்ற அந்த நாளுக்கு ஒத்த வேறொரு நாள் இல்லை. வசனம் சொல்லுகிறது. நடக்க முடியாததை, செய்ய முடியாததை செய்பவர் கர்த்தர். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதாக தேவ பலமுள்ள ஆயுதங்களை கர்த்தர் உங்களை நம்பி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். அத்தனையும் பைபிளில் இருக்கு. வைத்துக்கொண்டு சோர்ந்து போய் இருக்காதீர்கள். எழுந்து நிமிர்ந்து நில்லுங்கள். புருஷனாய் இருங்கள். தைரியமாக பேசுங்க. எனக்கு உதவி செய்ய, ஒத்தாசை செய்ய, எனக்கு நன்மை செய்ய யாருமே இல்லைங்கன்னு வாலிப பிள்ளைகள் கலங்கக்கூடாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தீர்மானம் சரியாக எடுத்து வசனத்தை வாயை திறந்து பேசுங்கள். சூரிய சந்திரன் நின்றது போல கர்த்தர் எல்லாவற்றையும் நிற்க பண்ணி உங்களுக்கு வழியை திறந்து விடுவார். விசுவாசிகளுக்கு தான் யார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு கோழி இருந்துச்சான். கதை. ஒரு குடியானவன் ஒரு கோழி வளர்த்தானாம். அந்த கோழி அந்த தோட்டத்தில் உள்ள ஒரு புதரிலே போய் முட்டைகளை இட்டதாம். அந்த பக்கமாக ஒரு கழுகு வந்தது. கழுகு பார்த்து அதுக்கு முட்டையிடுற அவசரம். அதுவும் இந்த கோழி முட்டைகளோடு சேர்ந்து தன்னுடைய முட்டையை இட்டு விட்டு போய்விட்டது. இந்த கோழி, தாய்க்கோழி போய் அதன் மேலே உட்கார்ந்தது. அது அடைகாத்தது. நாட்கள் போனது. 21 நாள் முடிந்தவுடன் முட்டைகளெல்லாம் பொரிக்கிறது. கோழி குஞ்சுகள் வெளியே வருகிறது. திடீரென்று வேறொரு முட்டையிலிருந்து கழுகு குஞ்சு வருகிறது. எல்லா கோழி குஞ்சும் அங்கங்கே ஓடுது. கழுகு குஞ்சுக்கு அது மாதிரி ஓட தெரியல. அது தத்தக்கா புத்தக்கான்னு சொல்லிட்டு அது ஓடுது. அவங்களாம் கொத்தி கொத்தி சாப்பிட்றாங்க. இதுக்கு சரியாக கொத்த முடியல. ஆனாலும் என்னத்தையோ சாப்பிட்டுக்குது. மாதங்கள் ஆகிறது. எல்லா கோழி குஞ்சும் நல்லா அப்படி பெருசாக வருது. இது இப்படி பெருசாகுது. குடியானவன் வந்து பார்க்குறான். என்ன எல்லா கோழி குஞ்சும் நல்லா இருக்குது, ஒரு கோழி குஞ்சு மட்டும் நல்லா இல்லையே. பக்கத்தில் வந்து கோழி குஞ்சை தூக்குறான். பார்க்குறான். உத்து பார்த்தாக்க அது கோழி குஞ்சே இல்லை. அது என்னவா இருக்கும்? நல்லா பார்த்தா கழுகு குஞ்சு. அடே, கழுகு குஞ்சு கோழி குஞ்சோட வந்திருக்கே. என்ன பண்ணான்? பார்த்தான். ஒரு மரத்து மேலே ஏறினான். உச்சியில் போய் நின்றுட்டு கழுகு குஞ்சை அப்படி தூக்கி போட்டான். அது முதல்ல கீழே விழுந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் சிறகுகளை விரித்து அடிக்க ஆரம்பித்தது. பறந்தது பறந்தது பறந்தது. அப்படியே வளர்ந்தது, பறந்தது. மாதங்கள் ஆனது. கழுகு குஞ்சு மேலே போய்விட்டது. உயர 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 எங்கோ போய்விட்டது. அப்பதான் பாருங்க, அதுக்கு நான் ஒரு கோழி குஞ்சு இல்லை, நான் ஒரு கழுகு குஞ்சு. நான் மேல் ஓங்குவதற்காக, மேலே உயர உயர பறப்பதற்காக, நான் மேலே இருந்து எல்லாவற்றையும், கழுகு பார்வைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? நமக்கு இப்படி பார்த்து எப்படி கண்ணு தெரியுமோ அதே மாதிரி எவ்வளோ உயரத்துல இருந்து கழுகு பார்த்தாலும் இப்படி பக்கத்தில் அதுக்கு தெரியும். கர்த்தர் அதுக்கு அப்படி ஒரு ஐசைட், கண் பார்வை கொடுத்திருக்கிறார். அது அன்றிலிருந்து ஒய்யாரமாக பறந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தது. நீங்கள் கோழி குஞ்சுகள் அல்ல, நீங்கள் கழுகு குஞ்சுகள். நீங்கள் உலக மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் பூமியில் இருந்தாலும் பூமிக்குள்ளானவர்கள் அல்ல, நீங்கள் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தீர்மானங்கள் சரியாக எடுக்க வேண்டும். வாயை திறந்து வசனத்தை பேச வேண்டும். பரிஸ்தாவிலே நிறைந்து இருக்க வேண்டும். உங்களை காத்துக்கொள்ள வேண்டும். 100க்கு 100 இந்த பூமியிலே நீங்கள் வெற்றியோடு வாழ்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நான் வெற்றியோடு வாழ்வேன், கர்த்தருக்கு மகிமை சேர்ப்பேன். ஓகே, காட் பிளஸ் யூ.